வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபேன் ரோட்டரும் ஸ்டேட்டரும் எப்படி இருக்கணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த இதுலேருந்து தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். ஒரு ரவுண்டு மாதிரி தெரியுதுங்களா? இதுலேருந்து தான் நம்ம லாஸ்ட் வரையும் வரக்கூடாது. இது மாதிரி லாஸ்ட் வரையும் வரக்கூடாது. இந்த இடம் இது மட்டும்தான் கரெக்டாக எதில் இருக்கணும் அப்படின்னா, இது வந்து ரோட்டர்னு ஏன் சொல்கிறேன்னா, இதுதான் சுத்தம், சுழலிங்கிறது ரோட்டரு. கரெக்டாக இதை மட்டும்தான் மெஷர் பண்ணணும். எதில் அப்படின்னா ஸ்டேட்டர். இது வந்து அப்படியே இருக்கிறதால இது பேர் ஸ்டேட்டரு. ஸ்டேட்டரில் அந்த அளவுக்கு தான் இங்கேயும் தனித்தனியாக பாராக வச்சுருக்காங்களா, இந்த லென்த்து இதுக்குள்ளே தான் வந்து இந்த ரோட்டர் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணும்னா வாசரை போட்டுக்கணும் முன்னாடியும் பின்னாடியும். அதே மாதிரி ரொம்ப மூமெண்ட்டு முன்னாடி பின்னாடி மூமெண்ட் ரொம்ப அதிகம் இருக்க தேவையில்ல. இந்த மாதிரி வாசரை வந்து தேவையான அளவு போட்டுக்கணும். முன்னாடி பின்னாடி மூமெண்ட் வந்து ஒரு கொஞ்சம் இருந்தால் போதும். ஒரு எம்எம் அளவு இருந்தால் போதும். ரொம்ப முன்னாடி பின்னாடி இழுத்தா வரக்கூடாது இந்த ரோட்டரு. அதை நான் போட்டு வச்சுட்டேன். பேக்கில் வந்து எத்தனை வாசரை போடணுமோ போட்டு ரெடியாக வச்சுட்டேன். இப்போ கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி முன்னாடியும் எத்தனை வாசரை போடணுமோ போட்டு நம்ம மூடிடலாம். அதே மாதிரி மூடினதுக்கு அப்புறம் இந்த ரோட்டரை இழுத்து பார்த்தா முன்னாடி பின்னாடி ஒரு எம்எம் அளவு வந்தால் போதும், ரொம்ப வரக்கூடாது. இப்போ எந்த ரோட்டருக்கு வந்து ஃபேன் போடணும், ஃபேன் போட்ட வாசர் போடணும் அப்படின்னா, இப்போ இந்த ரோட்டருக்கு தேவையில்லை. ஏன்னா இதுலேயே காடி இருக்குது பாருங்கள். இதுலேயே ஃபேன் மாதிரி காடி இருக்குது. இதுக்கு நார்மலாக வாசர் போட்டால் போதும். ஃபேன் உள்ள வாசர் போட தேவையில்ல. ஓகே, ரெண்டு பக்கமுமே ஃபேன் போடணும். இந்த மாதிரி நார்மல் வாசர் போட்டால் போதும். அதிலே போட்டுருக்கு பாருங்கள். ஃபேன் இல்லாமல் அது மாதிரி போட்டால் போதும். ஆனால் இப்போ இந்த பக்கம் இருக்குது, இந்த ரோட்டருக்கு பாருங்கள். இது எப்படின்னா இதில் ஃபேன் இல்லை, அதாவது இந்த காடி இல்லை. அதனால் காற்று தள்ள முடியாதுங்கிறதால நம்ம போடுற வாசரில் ஃபஸ்ட்டு இதை போட்டிருக்கு பாருங்கள், ஃபேன் உள்ள வாசர். இதுதான் ரெண்டு சைடும் போட்டுக்கணும். ஏன்னா இதில் அந்த காடி ஃபேன் மாதிரி இல்லை.